ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ கிச்சன். நம்ம இன்றைக்கி ஸ்ரீ கிச்சனில் ஒரு பிகினர்ஸ்க்கான ஒரு சிம்பிளாக ஒரு மட்டன் பிரியாணி குக்கரில் எப்படி பண்ணலான்னு தாங்க பார்க்க போகிறோம். இதே ஒரு விறகடுப்பில் தம் பிரியாணி பண்ணுறதும் நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். உங்களுக்கு அந்த வீடியோ வேணால் நம்ம சேனலில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. இப்போது எப்படி அந்த மட்டன் பிரியாணி பண்ணலான்னு பார்த்துடலாம் வாங்க. அதுக்கு ஒரு பேன் நல்லா ஹீட் பண்ணிக்கலாம். பேன் நல்லா சூடான உடனே இதில் ரீஃபைண்ட் ஆயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிருக்கேன். 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றி நல்லா சூடு பண்ணிக்கலாம். இப்போ இதில் பட்டை சேர்த்துடலாம். அடுத்து கிராம்பு, ஸ்டார் அனைஸ், ஒரு ஏலக்காய், கொஞ்சம் பிரிஞ்சி இலை, முந்திரி பருப்பு ஒரு 3லேருந்து 5 முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. அடுத்து 2 பெரிய வெங்காயம் மீடியம் சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து 3 பச்சை மிளகாய் இதையும் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. பொன்னிறமாக வரைக்கும் வதக்கிட்டு, இப்போ வெங்காயம் பொன்னிறமாகிடுச்சு. இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இப்போது இந்த பச்சை வாசனை போக வரைக்கும் நல்லா இஞ்சி பூண்டு நல்லா வதக்கிக்கலாம். இதில் சின்னதாக பழுத்த தக்காளி 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கோங்க. பெரிய தக்காளியாக இருந்தால் ஒரு தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா கரைஞ்சி வந்த உடனே இதில் பிரியாணி மசாலா 2 டேபிள் ஸ்பூன் 2 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு கை அளவுக்கு கொத்தமல்லியும் புதினாவும் இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நான் இப்போ க்ளீன் பண்ணி வச்சுருக்க 1/4 கிலோ மட்டன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இது வேக வைக்காமல் ஃப்ரெஷ்ஷான மட்டன் தாங்க சேர்க்குறேன். இது நல்லா எண்ணெயிலேயே நல்லா சுருள நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வதங்கிடுச்சு. இதில் ரெசிபிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் நம்ம எதுக்கு சேர்க்குறோன்னா, மட்டன் நல்லா சாஃப்டாக வெந்து வருங்க, மிருதுவாக இருக்கும் பஞ்சு மாதிரி. அதுக்காக தான் நம்ம தயிர் சேர்க்குறோம். இப்போ இன்னும் நல்லா அதை வதக்கிக்கலாம். ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து இந்த மட்டனை வேக விடுங்க. இப்போ நல்லா நமக்கு ஓரளவு குக் ஆகிடுச்சு, ஆஃப் குக். இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 1 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேங்க, அதுக்கு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் சீரக சம்பா அரிசி ஒரு 20 நிமிஷம் அளவுக்கு ஊற வச்சு எடுத்திருக்கேங்க. இப்போ நமக்கு நல்லா தண்ணி கொதிச்சு வந்துருச்சு இல்லையா, இதில் நம்ம அரிசியை சேர்த்துடலாம். இந்த மாதிரி மட்டன் பிரியாணி நீங்கள் பண்ணுறதுக்கு பாஸ்மதி ரைஸை காட்டிலும் சீரக சம்பா எடுத்து பண்ணுங்கள், அது உங்களுக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம அரிசி சேர்த்தாச்சு. நல்லா கொதி வந்த உடனே இதை கலந்து விட்டுக்கலாம். இப்போது இதில் ஒரு 1/2 லெமன் சேர்த்துக்கலாங்க. லெமன் சேர்க்கும்போது சாதம் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வரும். மறுபடியும் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா, மல்லி, கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம பிரியாணிக்கு சேர்க்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே சேர்த்தாச்சுங்க. ரொம்ப சிம்பிளான ரெசிபி தாங்க இது. எல்லோரும் பிரியாணினா பெருசுன்னு நினைப்பாங்க, பட் இது சீக்கிரம் பண்ணிடலாம். இது பிகினர்ஸ்க்காக தான் இந்த வீடியோ. இப்போ குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு மேலே வெயிட் வச்சிடலாம். ஒரு மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும். அடுத்து 2 விசில் வரணுங்க. 2 விசில் வந்த உடனே நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். நமக்கு 2 விசில் வந்துருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஒரு 20 நிமிஷம் கழித்து இந்த ப்ரெஷர் ரிலீஸ் ஆன உடனே ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பிரியாணி சூப்பராக நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்மளோட வீடியோவை லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.